வணக்கம். சினி மினி வினோதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியுமில்ல, பாரதி ராஜா வந்து புதிய வார்ப்புகள் அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார் அப்படின்ற விஷயம் தெரியுமில்ல. 16 வயதிலே கிழக்கே முறையில் இந்த 2 படங்களுக்கு பிறகு பாரதி ராஜா டைரக்ட் பண்ண படம் புதிய வார்ப்புகள். தன்னுடைய மனோஜ் கிரியேஷன்ஸ் அப்படின்ற பேனரில் வந்து பாரதி ராஜா சொந்தத்தில் அந்த திரைப்படத்தை தயாரித்தார். புதிய வார்ப்புகள் படத்தின் மூலமாக பாக்யராஜா வந்து கதாநாயகனாக பாரதி ராஜா அறிமுகப்படுத்தினார். பாக்யராஜ் வந்து பாரதி ராஜாவுடைய உதவி இயக்குனர். அந்த படத்தில் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் கதாபாத்திரம், கிராமத்துக்கு வரக்கூடிய பள்ளிக்கூட ஆசிரியர். அவருக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண், அவள் மேலே காதல். அந்த இளம்பெண்ணுக்கு அந்த ஆசிரியர் மீது காதல். ஒரு பள்ளிக்கூட ஆசிரியருக்கும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளம்பெண்ணுக்கும் இடையே அரும்பக்கூடிய ஆழமான கவித்துவ தன்மை கொண்ட காதலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் புதிய வார்ப்புகள். அந்த திரைப்படம் திரைக்கு வந்து 175 நாட்கள் ஓடி மிகப்பெரிய சாதனையை புரிந்தது. அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு அருமையான கதையை பாரதி ராஜா எடுத்திருந்தார். பாக்யராஜுக்கும் அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி ரத்தி அக்னிஹோத்ரி, அவங்க 2 பேருக்கு கிடையாது காதல். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த பொண்ணுனுடைய முறை மாமனாக வரக்கூடிய கவுண்டமணி ஒரு இரவு நேரத்தில் யாருக்குமே தெரியாமல் அந்த பொண்ணை தூக்கி கொண்டு போய் கழுத்தில் தாலியை கட்டி அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் ஒரு காட்சி இருக்கும். படம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி. படத்தில் வரக்கூடிய கவுண்டமணி வந்து அந்த பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டி அப்படின்ற மாதிரி காட்சி வச்சுருக்காங்களே அப்படின்ற மாதிரி பதட்டம் படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில் நீ வந்து என்னை கடத்தி கொண்டு போய் இரவு நேரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு ஒரு தாலி கட்டிட்டு முறைமாமே நீ முறை பொண்ணு அப்படின்ற மாதிரி என்னை சொல்லிக்கிட்டு என்னுடைய விருப்பமே இல்லாமல் நீயே வந்து வழியை ஒரு கயத்தை கட்டிட்டு அது தாலி அப்படின்னா நான் அப்படி கழுத்தில் போட்டு இருந்துகிட்டே இருக்கணுமா? எதுக்கு? அப்படி என்னை பொறுத்தளவு உனக்கு வேணால் இது தாலின்ற மாதிரி நீ ஏதோ பெருசாக நினச்சிருக்கலாம், என்னை பொறுத்தளவு இது சாதாரண கயிறுன்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒரு கதையை மையமாக வைத்து 45 வருடங்களுக்கு முன்னாடி பாரதி ராஜா ஒரு திரைப்படத்தை இயக்கினார் அப்படின்னா சும்மா சாதாரண விஷயமா? எந்த அளவிற்கு துணிச்சலான முயற்சி அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். படத்திற்கு புதிய வார்ப்புகள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சதே எவ்வளோ பெரிய விஷயம். உண்மையாகவே புதிய வார்ப்புகள் தாங்க இது. ஆச்சரியமான ஒரு மேட்ரு. இன்றைக்கி நம்ம நினச்சி பார்த்தா 45 இயர்ஸ் பேக் வந்து இந்த அளவுக்கு துணிச்சலான ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டு அந்த திரைப்படத்தை பாரதி ராஜா எந்த அளவிற்கு தைரியமாக இயக்கியிருக்கிறார். அதை தாண்டி பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு பல்வேறு தடைகளை தாண்டி படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் ஒருவரை ஒருவர் காதலிக்கக்கூடிய பாக்யராஜும் அந்த திரைப்படத்தின் கதாநாயகியான ரத்தி அக்னிஹோத்ரியும் எப்படி இல்வாழ்க்கையில் ஒன்று சேர்கிறார்கள் என்பதை கவித்துவ தன்மையுடன் பாரதி ராஜாவின் இயக்கத்தில் நாம் பார்த்தோம். அந்த திரைப்படத்தில் அவர் கையாண்டிருந்த காட்சிகளை பார்த்து நமக்கு அவர் மீது அளவற்ற வியப்பு உண்டாகிறது. இப்படிப்பட்ட துணிச்சலான விஷயத்தை ஒரு காட்சியாக வைத்து பாரதி ராஜா ஒரு திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார் என்பது எந்த அளவிற்கு ஆச்சரியத்துடன் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதை இன்று இருக்கக்கூடிய தலைமுறை தெரிந்து கொள்ளுங்கள். இதே நேரத்தில் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி பின்னர் தனியாக வந்து படங்களை இயக்கிய பாக்யராஜ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் கூற வேண்டும் என்று நினைக்கிறேன். பாரதி ராஜாட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக பாக்யராஜ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் புதிய வார்ப்புகள் படத்தில் ஒரு கதாநாயகனாக நடித்தது. அதுக்கு பிறகு பாரதி ராஜாவை விட்டு வெளியே வந்த பிறகு அவர் டைரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஃபிலிம் சுவர் இல்லாத சித்திரங்கள் டைரக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு கை ஓசை அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார். அதுக்கு பிறகு இன்னும் பல படங்களை பாக்யராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விடியும் வரை காத்திரு அப்படின்னு ஒரு படம், முந்தானை முடிச்சு, இதெல்லாம் பாக்யராஜ் டைரக்ட் பண்ண படம் தான். தூரல் நின்று போச்சு, இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்கள். இப்படி அடுத்தடுத்து வெற்றி படங்களை வந்து பாரதி ராஜா எப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ அதேமாதிரி பாக்யராஜும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாக்யராஜ் ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அந்த படத்தினுடைய பேர் அந்த 7 நாட்கள். அந்த திரைப்படத்தில் பாக்யராஜ் கதாநாயகனாக நடித்தார். இன்னொரு கதாநாயகனாக நடித்தவர் ராஜேஷ். ட்ரையாங்குலர் லவ் சப்ஜெக்ட். அதில் வந்து அம்பிகாவை உயிருக்கு உயிராக காதலிக்கக்கூடிய பாலக்காட்டு மாதவன் நாயர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் பாக்யராஜ் நடிச்சிருந்தார். அவருக்கும் அம்பிகாவுக்கும் இடையே காதல். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அம்பிகா வந்து ராஜேஷனுடைய மனைவியாக ஆக வேண்டிய நிலை உண்டாகி விடுகிறது. அப்படி ஆன பிறகு கூட தன்னுடைய காதலனான பாக்யராஜை பாலக்காட்டு மாதவன் நாயரை சிறிது கூட அந்த இளம்பெண்ணால் மறக்கவே முடியவில்லை.
இப்படிப்பட்ட நிலை இருந்து கொண்டு இருக்கும்போது மீண்டும் பாக்யராஜும் அம்பிகாவும் சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகிறது. அப்போது அம்பிகா தன்னை இப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறாள் என்ற உண்மையை பாக்யராஜ் தெரிந்து கொள்கிறார். தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது படத்தில் அந்த கிளைமேக்ஸ் லீடுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல அவர் சொல்லுவார் அம்பிகாவை பார்த்து, அதாவது நான் காதலித்த பொண்ணு இருக்குல்ல, காதலித்த பொண்ணு கழுத்தில் தாலி கிடையாது, தாலி இல்லாத ஒரு பெண்ணை தான் நான் காதலித்தேன். இப்போ உன் கழுத்தில் தாலி இருக்குது, நீ என்ன இன்னும் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன்ற, உன் மனசில் இப்போவும் நான் இருக்கேன்னு சொல்லி சொல்கிற, நான் இப்போவும் உன்னுடைய மனசில் ஆழமான இடத்தை பிடிச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற, இப்போவும் என் கூட வர்றதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்கிற, நான் தான் வேணும்னு சொல்கிற, நான் காதலித்த பொண்ணு கழுத்தில் தாலி கிடையாது, இப்போ உன் கழுத்தில் தாலி இருக்குது, நான் காதலித்த பொண்ணும் தான் இப்போ என் கூட வரணும் அப்படின்னா உன் கழுத்தில் இருக்க தாலி இல்லை, அதை கழட்டி வச்சுட்டு வா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு. அவள் கழுத்தில் இருக்க தாலியை கலட்டுறதுக்கு தயாராக இல்லை. அப்படியே தாலியை பிடிச்சி தயங்கிக்கிட்டு அம்பிகா இருப்பாங்க. அப்போ பாக்யராஜ் சொல்லுவார், நீன்னு கிடையாது, தமிழ்நாட்டில் பெறக்கூடிய எந்த பெண்ணும் அந்த காரியத்தை செய்ய மாட்டா. கழுத்தில் இருக்கக்கூடிய தாலின்னு இருக்குல்ல, அது சாதாரண விஷயம் கிடையாது. அதனுடைய பவர் வேறு, அதனுடைய பலம் வேறு, அதனுடைய சக்தி வேறு. எந்த பெண்ணும் அதை கலட்டி அப்படின்ற ஒரு காரியம் இருக்குல்ல, அந்த காரியத்தை செய்யவே மாட்டா. இது ஓல்டு கிளைமேக்ஸ் ஆகிருக்கலாம், பட் இட் இஸ் எ கோல்டு கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்லுவார். அந்த பாக்யராஜ் சொல்லும்போது அந்த திரையரங்கமே அதிர்ந்தது. இதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு மேட்ரு என்னென்னா, பாரதி ராஜா குருநாதர், இவர் பாரதி ராஜாவுடைய சீடர். குருநாதர் டைரக்ட் பண்ண படத்தில் தாலி கட்டிய கவுண்டமணியே அந்த தாலியை அவள் கழுத்துலேருந்து அறுத்துட்டார். அந்த இடத்துல தியேட்டரே அதிர்ந்துச்சு, எல்லாருமே கைதட்டினாங்க. அப்படியே கிளாப்ஸு டோட்டலாக 1000 பேர் படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 1000 பேரும் கைதட்டினார்கள் அந்த காட்சியை பார்த்து. புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் அதே போல் தாலியை கலட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு வெறும் தொட்டுக்கிட்டு இருந்தாங்களே அம்பிகா, கலட்டுறதுக்கு தயாராக இல்லை. அந்த இடத்துல இட் இஸ் எ ஓல்டு கிளைமேக்ஸாக இருக்கலாம், பட் இட் இஸ் எ கோல்டு கிளைமேக்ஸ்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொன்னார்ல, அந்த இடத்துல தியேட்டரில் கைதட்டினாங்க. யோசிச்சு பாருங்கள், 2 மாறுபட்ட உச்சக்கட்ட காட்சிகள் இந்த 2 திரைப்படங்கள்லையும். அந்த காட்சிக்கும் கைதட்டல், இந்த காட்சிக்கும் கைதட்டல். குருநாதர் வைத்திருந்த கிளைமேக்ஸ் வேறு, சீடர் வைத்திருந்த கிளைமேக்ஸ் வேறு. 2 உச்சக்கட்ட காட்சிகளும் மக்களின் வரவேற்பை பெற்றன. 2 திரைப்படங்களுமே வெற்றி படங்கள். யோசிச்சு பாருங்கள். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, எந்த விஷயத்தை வச்சு வேணாலும் நம்ம படம் எடுக்கலாங்க. நாம் கூறக்கூடிய முறை, எப்படி கூறுகிறோமோ அதை மக்களை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியும் என்பதற்கு சரியான உதாரணங்கள் இந்த 2 திரைப்படங்களும். மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நாம் எந்த விஷயத்தையும் திரைக்கதையில் கூறலாம். நாம் கூறக்கூடிய முறையில் மக்களை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியும் எதையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்றதுக்காகத்தான் இந்த 2 விஷயங்களையும் இங்கு நான் கூறுகிறேன். இந்த 2 திரைப்படங்களிலும் ஒரு தாலியை வைத்து எப்படி மாறுபட்ட திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயம் இன்றைய யங் ஜெனரேஷனுக்கு தெரியாது. அவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த 2 திரைப்படங்களை பற்றிய இந்த விஷயங்களை இங்கு நான் கூறுகிறேன்.